செய்வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே அல்லேலூயா இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் தூய்மையின் ஆவியே ஆவியே அசைவாடும் ஆவியானவரே எங்கள் தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா ஆவியானவரே உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா ஓ இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க எல்லாரும் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக எங்களை ஆற்றிடும் ஆண்டவரே ஆற்றிடுமே எங்கள் காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் உம்முடைய வசனத்தால் சுகமானோம் ஆண்டவரே ஓ ஆவி தூய்மையே ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே இறங்கி வாருமே அல்லேலூயா இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே அல்லேலூயா இடம் அசைய உள்ளம் நிரம்ப
நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி உயிர் திறந்த நாளிலே, இந்த கர்த்தருடைய நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வரவேண்டிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள், பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே சுகபத்திரமாய் எங்கள் மத்தியில் கொண்டு வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனதின் ஆவியை தாரும், நல்ல பாடல்களை தாரும். பாடுகிற பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு மனதை கட்டளையிடும். ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே, ஆவியானுடைய நிறைவோடு கூட பாட உதவி செய்யுங்க. நல்ல ஆராதனை தார், நல்ல வார்த்தைகளை தாரும். கர்த்தர்களோடு பேசும் ஆண்டவரே. ஜனங்கள் யாரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகக்கூடாது. தெய்வ பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமை ஆசீர்வாதத்தையும் பெற்று கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்லுவோம், துதி கனம், துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அக்கினி கல்மலையை துதியுங்கள், கூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை சேர்ந்து சொல்லுவோமா? துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே.
பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்லுங்க, துதிகனம் துதி கன மகிமை எல்லாம் எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரத்தை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரத்தை துதியுங்கள். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகனம் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிப கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிப கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமென் ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், துதி கனம் மகிமை எல்லாம் எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. இந்த வேத வசனத்தை இந்த கால வேளையில நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த கால வேளையில பேசுவாராக. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்கிற வார்த்தை இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தான ஒரு வாக்குத்தத்தம். இன்றைக்கு ஆண்டவரை நம்பி நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு என்கிறதான பட்டணத்து விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதான ஒரு நிருபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 4 அதிகாரங்கள் கொண்டதான இந்த நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதப்பட்டதான ஒரு நிருபம்.
இந்த நிருபத்தில் பவுல் கிறிஸ்துவை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பை குறித்தும் தன்னுடைய எதிர்கால ஒரு நம்பிக்கையை குறித்தும் இந்த நிருபத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பவுலுக்கு இருந்ததான சில வாஞ்சைகள், சில விருப்பங்கள் என்ன என்பதையும் இந்த நிருபத்தில் அவர் எழுதி வைத்திருப்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பவுலுடைய ஆசை என்ன, இந்த பவுல் இந்த நிருபத்தில் அவருடைய விருப்பம் என்ன என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், முதலாவது அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்கிற சந்தோஷம் பவுலுக்குள்ள இருக்குது. எப்படி ஆகிலும் இந்த பட்டணத்தில் என்னது அறிவிக்கப்படுகிறது? சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இது பவுலுக்குள் இருந்ததான வாஞ்சை, அதை பார்க்கிறார். இன்னொரு சந்தோஷம் பவுலுக்குள்ள இருந்ததான வாஞ்சை என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? இந்த சரீரத்தை விட்டு விலகி நான் யாரோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்? கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஆசை. பரலோகத்தை குறித்ததான ஒரு ஆசை. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தோடு கூட தான் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது என்பதை பவுல் இந்த அதிகாரத்திலே சொல்வதை பார்க்கிறோம். நீங்க வாசிக்கப்பட்ட 2ஆம் அதிகாரம் அவனுடைய 2ஆம் வசனத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சந்தோஷத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிறைவாக்குங்கள். என் சந்தோஷத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையா என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். பவுலுடைய வாஞ்சை. அது மட்டுமல்ல, 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னவர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. இப்படி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை குறித்து, தன்னுடைய தேவனுக்கும் தனக்கு இருக்கிறதான ஒரு நல்ல தொடர்பை குறித்து இந்த நிருபத்திலே சொன்னாலும், கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் இங்கே வாசித்ததான வேத பகுதியிலே வாசித்தோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை என்ன செய்தாராம்? சொன்னுங்க. தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். தாழ்மை, கீழ்ப்படிதல், இந்த ரெண்டுமே யார்கிட்ட இருந்தது என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் இயேசுவின் இடத்தில் இருந்ததை பவுல் கண்டார். அதைத்தான் இந்த பிலிப்பு சபை பட்டணத்து விசுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார், இயேசுவின் இடத்தில் நான் கண்டது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தாம் கீழ்ப்படிந்தார். அப்படின்னா யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தன்னுடைய தகப்பன் பிதாவுக்கு, பிதாவின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு தன்னை கீழ்ப்படுத்தினார், தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் என்னவாய் மாறினாராம்? தரித்திரராய் மாறினார் என்று பவுல் சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான பவுல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை குறித்து இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறார்.
அவர் கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் என்பது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு காரணம், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை கேட்கிறாரோ, எதை பேசுகிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் அப்படியே என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும் என்றால் ஒரு மேற்படி, அதாவது ஒரு உயர்வை கொண்டு வரும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் மேன்மையை அடையவே முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல இயேசுவுக்கு முன்னடையாளமாய் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததான ஈசாக்கை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் அவர் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். பலி செலுத்துவதற்காக கர்த்தர் ஆபிரகாமினிடத்தில் சொன்னபோது ஆபிரகாம் மோரியாவுக்கு தன் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். போகிற வழியிலே தன் வேலைக்காரர்களை குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திவிட்டு நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது விட்டு திரும்ப வருவோம் என்று சொன்னவர், பிள்ளையாண்டான் கேட்கிறார், அப்பா விறகு இருக்கு, கையில கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, பலிக்கு ஆடு எங்கே? அப்போது ஆபிரகாம் சொன்னான், அதை கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எந்த ஈசாக்கு பலிபீடத்தின் மேல வைக்கப்பட போகிறாரோ அந்த ஈசாக்கு விறகுகளை சுமந்து கொண்டு போகிறார். பலிபீடம் கட்டப்படுகிறது. தன் தகப்பனோடு கூட தான் பலிபீடத்தை கட்டுகிறார். விறகுகள் அடுக்கப்படுகிறது. அதற்கு மேல ஈசாக்கு படுக்க வைக்கிறார். அப்போதும் அவர் படுக்கிறார். கைகள் கால்கள் கட்டப்படுகிறது. ஒன்றும் சொல்லவில்லை. நல்ல ஒரு இளம் வாலிபன். ஆனால் கத்தியை ஓங்கும் போதுதான் தெய்வ சத்தத்தை மறுபடி ஆபிரகாம் கேட்கிறான், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை என்ன செய்யாத? போடாத. ஆபிரகாம் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு கர்த்தர் உயர்த்தினார். வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு என்ன செய்தாராம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைய 1 மடங்கல்ல 2 மடங்கல்ல 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி ஆனால் அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு உத்தமமானது என்பதை இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு கீழ்ப்படிதல் யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? கீழ்ப்படிதலினால் நமக்கு உண்டாகிற பலன் என்ன? கீழ்ப்படியாமையினால் நமக்கு வருகிற தீமைகள் என்ன? இதைத்தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். கீழ்ப்படிதல் யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? நீங்களும் நான் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படுகிறோம். நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படுகிறோம். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகளை கொண்டு வரும். வேதத்தில் வாசித்து பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, முதல்ல யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுது. வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை சொல்லுங்க. அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க? இங்க கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. உங்களை யாரு ரட்சிப்புக்குள்ள நடத்தினா? உங்களை யாரு ஞானஸ்நானம் கொடுத்தா? உங்களை யாரு கர்த்தருடைய வசனத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறா? அவங்களை நீங்க நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. விசுவாசத்தை பின்பற்று.
கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும் என்று சொன்னால், தோத்திரம், தனக்கு முன்மாதிரியாய் யார் இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றும்படியாய் அது கொண்டு வரும். நான் இப்ப சொன்ன ஒரு அண்ணனுடைய சாட்சி, எங்க வாழ்க்கையில ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஒரு தேவ மனிதர். பல நாட்கள் 3 நாள் உபவாச ஜெபம். இப்பதான் இருக்க முடியல என்னால. அந்த நாட்களில் போய் 3 நாட்கள் காட்டில் போய் இருப்போம். அந்த ஊரில் கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு முறை கொடைக்கானலில் ஒரு உபவாச ஜெபத்தை ஒழுங்கு பண்ணி இருந்தோம். அந்த உபவாசம் கொடைக்கானல் நகரத்திற்குள்ள இல்லை, கொடைக்கானல் நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட போகணும், ரொம்ப தூரம். அப்படி கொஞ்சம் தூரம் நாங்கள் இருந்த மலையை விட்டு இறங்கினா பழனி வந்துருமா. அங்கே வெறும் இந்த உருளைக்கிழங்கும் பூண்டும் தான் வியாபாரம், விவசாயம். அந்த ஊரில் ஒரு பங்களா, அந்த பங்களாவில் போய் உபவாசம், சுற்றி கடையே கிடையாது. 3 நாள் காலையில் எந்திரிச்ச உடனே பச்சை தண்ணியில் குளிக்கணும். நாங்கள் 8 பேர் அந்த 3 நாள் உபவாசம், 8 பேர் இருந்து ஜெபம் பண்ணுறோம். ஒரு தண்ணி குடிக்கல, ஒரு டீ குடிக்கல. எல்லாம் நல்ல டீ குடிக்கிற ஆட்கள் தான், குடிக்கவே இல்லை. அந்த 3 நாள் உபவாசம் முடிந்தது. முடிந்தவுடன் அந்த கிராமத்தில் கைப்பிரதி கொடுக்க போகிறோம். அந்த கிராமத்தில் கைப்பிரதி கொடுக்க போகிறோம். மதுரையில் ஒரு தேவ ஊழியக்காரர் இன்றைக்கு இருக்கிறார், டென்சிங் டேனியல் என்கிற ஒரு தேவ மனிதர். அவர் தான் இன்னைக்கு அங்கே பிரசங்கம் பண்றார். அவர் தான் அந்த கிராமத்தில் அன்னைக்கு பிரசங்கியார். அந்த பிரசங்கம் பண்ண எந்திரிச்சு நிற்கிறாரு. நாங்கள் எல்லாரும் பின்னால் நின்று பாட்டு பாடி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு இதை மாதிரி கீபோர்டெல்லாம் இல்லை, ஒரு ட்ரம்மு தான், வெறும் கைத்தட்டல் தான், மெக்க போன ஒன்றும் இல்லை. அந்த கிராமத்தில், மலை கிராமம். இயேசு என்னும் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த பாட்டு பாடிட்டு அவர் பிரசங்கம் பண்ணணும். இந்த பாட்டை பாடுறவர் முன்னால வந்து நிற்கிறார். பேய்கள் தானே ஆடி வருது அந்த கிராமத்தில் இருந்து. அன்னைக்கு பிரசங்கம் இல்லை, வெறும் ஜபம் தான் நடந்து அத்தனை பிசாசுகளை துரத்தி 2:30 மணி, விடிய காலம் 2:30 மணி அந்த கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியே லாரியில் பிரயாணம் பண்ணி வரோம். அந்த ஜபம், நான் என்ன சொல்றேன், அந்த பரிசுத்தவான் போயிட்டாரு. இன்னைக்கு அதை நான் என்ன செய்கிறேன், பின்பற்றுகிறேன். இதை நான் நினைக்கிறேன், எங்களை நடத்தின விதத்தை நினைக்கிறேன். என்னுடைய பாஸ்டர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னை நான் கற்றுக்கொண்டது அவரிடத்தில் நிறைய காரியம். இன்னைக்கு போய்விட்டார். நம்ம வாழ்க்கையில நாம் கீழ்ப்படிய வேண்டியது யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நம்மை நடத்துகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளையை நம்மை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகளாய் இருக்கிறபடினால நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் 13ஆம் அதிகாரம். உங்களை நடத்தினவர்கள் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படி அவளுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து. நாம உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் போதகர், உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய சபையின் போதகர், உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்னவா இருக்கிறாங்க. ஆமா, உங்க ஆத்துமாக்களுக்கு யார் உத்தரவாதி, சபை போதகருங்க. அதனாலதான் சபை போதகர் சில நேரங்களில் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலைமை வருகிறது. ஆனால் இன்றைக்கு கண்டிப்பு என்பது யாருக்கும் வேண்டாம். கண்டிச்சா உடனே கோபம். பாஸ்டர் என்னதான் சொல்றார், என்னதான் திட்டுறார், என்னதான் பேசுறார். உன் மேல அன்பு இருக்கிறதுனால தான் உன்னை திட்டுறேன், உன் மேல அன்பு இருக்கிறதுனால தான், எனக்கு உரிமை இருக்கிறதுனால தான் உன்னை கண்டிக்கிறேன். நீ கெட்டு போயிடக்கூடாது. உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதி நான். உன்னை தேவ ராஜ்யத்துக்கு நேரம் கொண்டு போக சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். என்ன சொன்னாலும் சரி. அதனால போய் பெரிய குழியில போய் சாடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெபம் பண்ணு, இதைத்தான் சொல்லுவார். பைபிள் வாசி, ஆராதனைக்கு நேரப்படவா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, குடும்ப ஜெபம் செய்யி,
ஐயா இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. இதை நீ செய்யலைன்னா கடிந்து கொள்ளுவார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்னவா இருக்கிறாங்க? உத்தரவாதிகளாக இருக்கிறாங்க. அப்படி 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, யாருங்க உங்களை நடத்துகிறவர்? சொல்லுங்க, யார் அவரே? பரிசுத்தவான். இன்னைக்கு வாசித்தல்ல சங்கீதம், எத்தனை சங்கீதம்? சத்தமா சொல்லுங்க. 34ஆம் சங்கீதம். இந்த 34ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை திரும்ப 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 வந்துச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? கர்த்தர். வசனத்துக்கு வசனம் கர்த்தர் 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 கர்த்தர். ஏன் அந்த சங்கீதத்தில் அத்தனை முறை சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறான்? சொல்றார், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ கர்த்தரை தேடுனா உனக்கு குறைவு வராதுன்னு சங்கீதக்காரன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நமக்கு சொல்றார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நம்ம வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆமென். பட்டினி வராது. ஆமென். ஆமா. ஏன் இன்னைக்கு பட்டினி வருது, குறை வருது? சிங்க குட்டி பட்டினி இருக்கும், ஆனா ஆண்டவரை தேடுற குறை வராதுன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களை நடத்துகிறவர் சொல்றார். நீ கேட்கணும். உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் இல்லை. உங்களை நடத்துகிறவர் யார்? பரிசுத்தவான். சொல்லுங்க, உங்களை நடத்துகிறவர் யார்? ஊழியக்காரர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். உங்க ஆத்துமா மேல் அக்கறை உள்ளவர், உன் குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர், உன் எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர். உங்க அப்பா அம்மா எவ்வளவு உன் மேல அக்கறையா இருக்காங்களோ அதை விட ஒரு மடங்கு மேல உன்மேல் அக்கறை உள்ளவர் உன் சபையின் போதகர். உன் குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர் உன் சபையின் போதகர். இன்னைக்கு அநேக குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லை, பிள்ளைகளை குறித்து அக்கறை இல்லை. ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், படிக்க வைக்கணும், இதை குறித்து அக்கறையற்ற அநேக குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா சபையின் போதகர் அப்படி அல்ல. வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளை பார்த்து படிங்க, என்ன படிக்கிறீங்க, இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நல்லா இருக்குமே. ஏன் சொல்றோம்? உங்க மேல இருக்கிற கரிசனையில, உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதமா இருக்கிறதுனால. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இன்னைக்கு என்ன நடக்கிறது என்றால், உங்களை நடத்துகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதனால அநேகருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் போகிறதை நம்ம பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதி. அவரை பின்பற்றுங்கள். அவர் உங்களுக்கு தீமையானது ஒன்று சொல்றது இல்லை. சபையில எதுவும் தீமையானதை சொல்றது இல்லை. சபையில குடும்பத்தில் போய் மனைவி அடினா சொல்லி கொடுக்குறேன், கடன் வாங்கினா சொல்றேன், கடன் வாங்காதேன்னு சொல்றேன், மனைவியை நேசின்னு சொல்றேன், குடும்ப ஜெபம் செய்யுங்கன்னு சொல்றோம், பரிசுத்தமா வாழு, வேத வசனத்தை வாசி, இதுதான் சொல்லப்படுகிறது. இவைகளை நீ கேட்டு நடந்தால் உன் ஆத்துமா பிரயோஜனமாய் மாறும், உன் ஆத்துமா செழிக்கும். ஆமென். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம், சொல்லுங்க, எல்லாம். யார் செய்வதெல்லாம்? நீதிமான், துன்மார்க்கன் அல்ல. கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிறவன், கர்த்தருடைய வேத வசனத்தை இரவு பகலும் தியானிக்கிறவன், படிக்கிறவன், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென், 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 ஆமென். நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர் உன் சபையின் போதகர், உன்னை நடத்துகிறவர். அவர் நடத்துகிற, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியணுமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே,
நல்லா கவனிங்க. உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்கு புத்தி சொல்றவங்க பெரியவங்களா இருக்கட்டும், சபை பாசு தான் இல்ல, வயதுக்கு பெரியவங்க கூட சில நேரம் புத்திமதி சொல்லுவாங்க. இன்னைக்கு புத்திமதியை ஏற்றுக்கொள்கிற குணம் நிறைய பேர்ட்ட இல்லை. தாவீது சொல்கிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருந்தது, என் தலை அதை என்ன செய்வதில்லை, அல்லல் தட்டுவதில்லை. என்ன கொட்டிக்கிட்டே இருங்க, என்னை எத்தனை கொட்டு வேணாலும் கொட்டுங்க ஐயா, என் தலை அதை அல்லல் தட்டாது, கொட்டு நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் யார் கொற்றவர்? நீதிமான். என்ன நீதிமான்? பவுல் சொல்றார் தெசலோனிக்கே சபைக்கு, என்ன சொன்னாரு? நீங்க உங்களுக்கு புத்தி சொல்றவங்களை நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மதிக்கணும். மதிக்கணும். முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க நிறைய பேரு அப்பா அம்மாவை கூட மதிக்கிறது இல்லை. எல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க. எல்லாம் அப்பா அம்மாவை கூட என்ன செய்யறது இல்லை? மதிக்கிறது இல்லை, ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. அப்பாவை நீ நானு கூப்பிடுற பிள்ளைகள் இந்த காலத்துல, நீ அம்மாவை நீ நானு கூப்பிடுறாங்க. அம்மாவை எப்படி கூப்பிடுறாங்க? சொல்லுங்க, கூப்பிடுறாங்களா உங்க பிள்ளைய? என்னைக்காவது சொல்றீங்களா அப்படி கூப்பிடக்கூடாது, மரியாதை கொடுத்து கூப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்றமா நம்ம? நீ உன் அப்பா அம்மாவை நீ மதிச்சனா தான் நாளைக்கு ஒன்னு உன் பிள்ளை மதிக்கும். நீ இன்னைக்கு உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுறியோ அப்படிதான் உன் பிள்ளை நாளை உன்னை கூப்பிடு. அப்ப தெரியும் உனக்கு அந்த வலி என்னன்னு. இந்த புத்தியை சொல்லி கொடுக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அம்மாவை எப்படி கூப்பிடணும்? ஆன்சி எப்படி கூப்பிடணும்? அம்மா, வாங்க, போங்க, உட்காருங்க, வா, போ, உட்காரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க உன்னை பெற்ற தாய், பெற்ற தகப்பன். அடுத்த வசனம் வாசிங்க, 13ஆம் வசனத்தை. அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமா, உங்களுக்குள்ள என்னவா இருக்கணும்? ஐயா அவர் சொல்றாரு பாருங்க, அவர்களை, எவர்களை? புத்தி சொல்லுகிறவர்களை, உன்னுடைய பெற்றோரை, உன்னுடைய உடன்பிறப்புகளை, உன்னுடைய மூத்த அண்ணனை, மூத்த அக்காவை, அவனுக்கு சொல்ற புத்திய நீ என்ன செய்யணும்? அன்பா எண்ணிக்கொள்ளணும், அன்பா ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாரு சொல்றது? நோ, எதை சொன்னாலும் அன்பா ஏற்றுக்கொள்ற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள வரணும். உன்னை நடத்துகிறவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க. இரண்டாவதாக நாம் கீழ்ப்படிய வேண்டியது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்க என்ன சொல்லு தெரியுமா? பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அந்தபடியே இளைஞரே, ஒரு நிமிஷம் இருங்க. இளைஞர்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? அப்பா வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படியணும்? மூப்பர்னா யாரு? வயதானவங்க. வயதானவங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. படிங்க பிரதர். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை. அது சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை நீங்க என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள்னா உடுத்திக்கொள். மனத்தாழ்மை, தாழ்மை வேணும், கீழ்ப்படிதல் வேணும். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நடத்துகிற பரிசுத்தவான், உன்னை நடத்துகிற ஊழியர், உன்னை நடத்துகிற உன் சண்டே ஸ்கூல் டீச்சர், உன்னை நடத்துகிற உன் சிஏ தலைவர்,
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் தேவ கோபம் நம்ம மேல வரும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்றார். இங்க பேதுரு சொல்றாரு, நீங்க ஒருவருக்கு ஒருவர், இளைஞர்கள் மூப்பருக்கு, வாலிபர்கள் மூப்பருக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் தங்களுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. ஒருவரை ஒருவர் நேசிங்க. ஒருவருக்கு ஒருவர், ஒருவர் சொல்ற நீ யார் என்ன சொல்றது? வீட்டில் அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள இன்னைக்கு இதுதான். உள்நாட்டு கலவரம் எங்க நடக்குன்னா வீட்டுக்குள்ள நடக்கு. எதுக்கெல்லாம் உள்நாட்டு கலவரம் நடக்கு தெரியுமா? இன்னைக்கு வீட்டுக்குள்ள. சொல்லவா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கலாம். இதெல்லாம் தெரியும். உங்க வீட்டுக்குள்ள உள்நாட்டு கலவரம் எதுக்கெல்லாம் வரும்னு சொல்லட்டா? எதுக்கெல்லாம் வரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்களா? எதுக்கெல்லாம் வரும்? வீட்டில் இருக்க ரிமோட்டுக்கு வருது. வருதா? 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 வரலையா? நீங்க எல்லாம் பரிசுத்தவான், டிவியே பார்க்க மாட்டீங்க, சண்டையே போட மாட்டீங்க. என்ன ரிமோட்டுக்கு வருதா? வரலையா? செல்லுக்கு மாறிட்டோ இருந்தாலும் ரிமோட்டுக்கும் சண்டை வருது. ரிமோட்டுக்கு உள்நாட்டு கலவரம் வருது. வருதா? அடுத்து உள்நாட்டு கலவரம் எதுக்கு வரும்? போனுக்கா? போன் இன்னைக்கு எல்லார் கையிலும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உள்நாட்டு குழப்பம் வர்றது எங்க தெரியுமா? எதுல? சத்தமா சொல்லுங்க. எதுல? சாப்பாட்டுல, வீட்டில். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. சண்டை போடாத. அண்ணனை அண்ணன்னு சொல்லணும், அவன்னு சொல்லக்கூடாது. எப்படி? அவனு சொல்லக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் அவர் உனக்கு பெரியவர். ஆமென். யாருக்கு நான் சொல்றேன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. ஒருவர் சொல்ற ஒரு வார்த்தையை கேட்டு நடங்க. பேதுரு அதான் சொல்றார். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இது நான் சொல்லிதான் ஆகணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுது, தெய்வ பக்தியோட ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்க? ஆமா, இன்னைக்கு ஏன் கீழ்ப்படிதல் இல்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? தெய்வ பக்தி இல்லை, பக்தி இல்லை. இன்னைக்கு வேஷம் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க? வேஷம் போடுறாங்க. பக்தியின் வேஷம், தேவ பக்தியினுடைய வேஷத்தை நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனா அந்த வேஷம் ஒரு நாள் கண்டிப்பா கலைஞ்சிரும். உண்மையான வேஷம் கலையவே கலையாது. உண்மையான வேஷம் கலையாது. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கலையாது. சிலருக்கு சீக்கிரம் கலைஞ்சு போகுது. கர்த்தருக்குள்ள வேதவசனம் சொல்லுது, தெய்வ பக்தியோட ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதலை குறித்து ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார். முதல் பட்டியல், மனைவிகளே உங்கள் கர்த்தருக்கு, மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கு கீழ்ப்படியணும்? சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் ஏன் எல்லாம் பேச மாட்டேங்கிய? ஐயா நாங்க எல்லாம் கீழ்ப்படுகிறோம் ஐயா, நாங்க ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது நீங்க கீழ்ப்படியணும்னு சொல்லுது. அதே மாதிரி புருஷர்களே உங்கள் மனைவிகளை என்ன செய்யுங்க? நேசிங்க. அவங்கள அடிக்காத. அவங்க பலவீன பாண்டம். அவங்க எப்படிப்பட்டவங்க? பலவீன பாண்டம். சாப்பாடு இல்லை, வீட்டுக்காரமா அரிசி இல்லைன்னு சொல்லுது, வீட்டுக்காரர் கையில் காசு இல்லை. கோவப்படாத, கோவப்படாத. ஏன் கோவப்படாதன்னு சொல்றேன் தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 29ஆம் வசனத்தில், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் சபையை காப்பாற்றுகிறாரா? சொல்லுங்க. காப்பாற்றுகிறாரா? உங்களை காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இல்லைன்னு சொல்லி சண்டை போடாத. வீட்டில் இருக்கிறத வைத்து குடும்பத்தை நடத்த கற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென். இல்லைன்னு சண்டை போடாது. இருக்கிறத வைத்து என்ன செய்யுங்க? இன்னைக்கு கஞ்சி தான் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருந்தா கர்த்தருக்கு தோத்திரம்.
இன்னைக்கு பிரியாணி தான் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில 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 நாட்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு என்ன தான் வருது? நான்வெஜ் தான் வருது. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் ஒரு வாரம் முழுசும் நமக்கு என்ன கிடைக்காது? நான்வெஜ் கிடைக்காது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையை காப்பாற்றுகிறது போல உங்களை காப்பாற்றுகிறபடினால அருமையான குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, இல்லைன்னு முறுமுறுக்காத வீட்டில், முறுமுறுப்பு வீட்டுக்குள்ள இருந்தாலே வீடு ஆசீர்வாதமா இருக்காது. இந்த முறுமுறுப்பை கொண்டு வருது யார் தெரியுமா? பிசாசு கொண்டு வர்றான். இல்ல 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 இல்ல, ஆண்டவர் இருக்கு 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 இருக்குன்றார். இவன் இல்ல 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 இல்ல, இல்லாமே போயிடும். என்ன செய்யும்? இல்லாம போகும். உன் வாழ்க்கையில இல்லைனாலும் சொல்லு, என் ஆண்டவர் இருக்கிறார். தேவன் என்னுடைய குறைகளை நிறைவாக்குகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென் ஆமென். அவர் ஐஸ்வர்யவான். அவர் என்னுடைய குறையை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரப்போ ஒருவருக்கொருவர், ஒருவர் சொல்ற வார்த்தையை ஒருவர் என்ன செய்யுங்க? கேட்டு நடங்க. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்பதை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்? யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படி. நீ தேவனுக்கு எதிர்த்து நின்னா பிசாசு உன் கூட நிற்கிறான்னு அர்த்தம். நீ தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படிஞ்சன்னா பிசாசு உன்னை விட்டு என்ன செஞ்சிருமா? ஓடி போயிடும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். எல்லா விஷயத்திலும் அவர் கீழ்ப்படிதல் உடையவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் முதலாவது என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருங்க. அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு கொடுப்பது என்னது? எதை கொடுக்கிறாரா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கட்டத்தார். இன்னைக்கு கீழ்ப்படியாதவங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெறுவதில்லை. ஏன்? நாம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார். இந்த கூடி வருதலை குறித்து ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார் அவங்ககிட்ட. நீங்க காத்திருங்க, எருசலேமில் காத்திருக்கும்படி சொன்னார். அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்திருந்தாங்க. தேவனுடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய அபிஷேகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய். இந்த வார்த்தை ஏன் சொன்னார்? எருசலேமில் சபைக்கு உபத்திரவம் ஆரம்பிச்சிட்டு, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு சீசர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம். இனி அடுத்து நம்முடைய நிலைமை எப்படி இருக்குமோ என்ற போது இவங்க 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாங்க. அதற்கு பிறகு தேவன் இந்த சீசருடைய கைகளினாலே அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டு வரும்போது இந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு சொல்றார், நீங்க மனுஷனுக்கு கீழ்ப்படியவதை விட நீங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆமா, கீழ்ப்படியணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கு.
அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கை. இதை பார்த்த உடனே அந்த அந்த அங்க இருந்ததான மக்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான பயம் வந்தது. பயம் வந்த உடனே இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, இது பேதுருவால் நடக்குதா, தேவனால் நடக்கிறதா? இப்படிப்பட்ட மரண செய்தி உடனே தேவனை ஏமாற்றினதுனால வந்த காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பேதுரு கேட்கிறான், நீங்க யாருக்கு கீழ்ப்படிய போறீங்க, மனுஷனுக்கா தேவனுக்கா? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தரவர் வல்லவராயிருக்கிறார். மனுஷனுக்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பொய் சொல்ல வேண்டியது வரும். இந்த அனனியா சப்பீராள் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா போயிட்டு தேவனுடைய மனுஷன்கிட்ட பொய் சொன்னாங்க. ஆனா தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா உன் வாயில என்ன வராது? பொய் வராதுங்க. பொய் சொல்லுகிறவருடைய வாய் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த காலையில நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால நாம் பெறுகிற பாக்கியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோம். இரண்டாவது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். எதை பெற்றுக் கொள்ளுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கும் போது அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவதனாலே நாம் நித்திய ரட்சிப்பை அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 5 அதிகாரம் அதனுடைய 9 வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா? தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகிய அடுத்த அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பூரணரான பின்பு. நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு. சோதரன், இந்த பூமியில நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இருக்கா இல்லையா? இன்றைக்கு நாம் மரித்தால் எங்க போவோம்? ரோஸ் ஐலண்டுக்கு போவோமா? ஏசப்பா கிட்ட போவோம். எங்க போவோம்? அதான் நித்தியம். இது அனித்தியமான உலகம். இந்த அனித்திய உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நமக்கு ரட்சிப்பு முக்கியம். ஆனால் நித்தியத்துக்கு நம்ம போவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே நமக்காக ஒருவர் கீழ்ப்படிதலை கட்டளையிட்டு போன ஒருவர் அங்க இருக்கிறாரு. அதன் நிமித்தம் நம்ம நித்திய ரட்சிப்பை என்ன செய்து கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் பவுல் சொல்றாரு தோத்திரம், நீங்க அந்த நித்திய ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யணும்? இழந்துடக்கூடாது, பெற்றுக்கொள்ளணும், நித்தியத்துக்கு போகணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள். பவுல் அதான் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? அநேக கிறிஸ்தவ கல்லறைகளில் எழுதி வைத்திருப்பாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. ஆமா, அவர் ஒரு நாள் சபைக்கு போயிருக்கவும் மாட்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சு எடுத்துருவாங்க. வசனம் கல்லறையில் இருப்பதனால் நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்முடைய இருதயத்துக்குள் அந்த வசனம் இருக்குமானால் அந்த வசனம் நம்மை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் கீழ்ப்படிதல் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். நான் நித்தியத்திற்கு போகிறேன், போகக்கூடியவனுங்கிற நம்பிக்கையை உனக்கு உருவாக்குவது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். இன்று நான் மரித்தால் நித்தியத்துக்கு போவேன் என்கிற நம்பிக்கை இங்க இருக்கிற நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் அநேகருக்குள்ள இல்லை. இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வந்தது? கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் நமக்காக பரமேறி போனார். அவர் சொன்னார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மகிமையில் அவரோடு கூட என்ன செய்வோம்? இதுதாங்க நித்திய ரட்சிப்பு. இதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு இயேசு வருவாரானால் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரும்போது நமக்கு முன்பதாக மரித்து போன அநேக பரிசுத்தவான்கள், நம்முடைய குடும்பங்களை சார்ந்த அநேக பரிசுத்தவான்கள், நம்மை விட்டு போனவர்கள் அவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு ஆண்டவர் நம்மையும் கூட சேர்த்துட்டு கூட்டிட்டு போறார். ஆமென். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை கத்த தருவார். இந்த கீழ்ப்படிதனால உண்டாகிற ஒரு பலன் உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் டியூட்ரானமி உபாகமம் 11ஆம் அதிகாரம் அவனுடைய 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், அடுத்த வசனமும் தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. மோசே சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற சொல்லித்தாரேன் இந்த கற்பனைகளை, இந்த கர்த்தருடைய கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு என்ன வரும்? பிளஸிங். இன்னைக்கு ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் வேணும், ஆனா சாபம் யாருக்கும் வேண்டாம். ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு நிபந்தனை ஆண்டவர் அங்கே சொல்றார். என்ன நிபந்தனை? கீழ்ப்படி, என் கற்பனைக்கு கீழ்ப்படி. என்ன கற்பனை? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த கற்பனையை நீ கை கொண்டனா உனக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், தன்னை போல பிறனையும் நேசி. தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பாயிரு. அன்பு. சோ இந்த கற்பனைகளை தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறதான நாம் இன்னைக்கு கை கொண்டா தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? ஆசீர்வாதம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கர்த்தருடைய நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத. போன வாரம் சொன்னேன், உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தரை தேடு, கர்த்தரை ஆராதி, கர்த்தரை ஆராதைக்கு வா. ஆசீர்வாதம். அப்ப இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்ன கிடைக்குமா? சாபம். சாபம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தேவை ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதமா சாபமா? யாரும் சாபத்தை விரும்புவது இல்லை. தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதனால நமக்கு கிடைக்கிறதான ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளில் அதற்கு முன்னால் வருகிற தீமை என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கேராரில், கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு தோத்திரம். அங்க தெரியும், அங்க நமக்கு நல்ல தெரிந்ததான வசனம். ஆண்டவர் ஈசாக்குக்கு ஆண்டவர் கூட சொன்னார், நீ இங்கே குடியிருப்பா, எகிப்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்.
ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை பார்த்த அவனை சுற்றில் இருந்ததான மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினாங்க. அவன் வெட்டுற துறவுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது தெரியுமா? அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ கர்த்தர் சொல்றார், இல்லை நீ போ, நீ வாக்குவாதம் பண்ணின இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு 22ஆம் வசனத்தில், பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து அவன் வேறொரு திறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்னவென்று பெயரிட்டான்? ரெகோபோத் என்று பெயரிட்டான். நாம் பலுகுவதற்கு, நாம் பலுகி பெருகுவதற்கு, நாம் இருக்கிற இடத்திலேயே தேவன் நம்முடைய எல்லையை விரிவாக்குவதற்கு அவர் போதுமானவர். அவர் சொன்னால் நீ இந்த இடத்திலே குடியிருப்பா, அங்கே இரு. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய என்ன செய்யக்கூடாதான்? மாற்றக்கூடாது. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு எல்லைக்குரிய வைத்திருக்கிறார். நம்ம சபைக்குன்னு ஆண்டவர் ஒரு எல்லைக்குரிய வச்சிருக்கிறார். அது கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கையில் இருக்கு. கிடைக்கும். அந்த எல்லைக்குரிய யாராலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. உனக்கு ஆண்டவர் ஒரு விசாலத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். கர்த்தர் நம்ம பலிக்கு பெருகுவதற்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் ஈசாக்கு. இந்த வார்த்தை அவன் சொல்ல சூழ்நிலைமை என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே பலன், அவனுக்கு ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நம்மை நடத்துகிறவர்களுக்கு, தேவனுக்கு, ஒருவருக்கொருவர். நாம் கீழ்ப்படிதனாலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது மட்டுமல்ல, நித்தியத்திற்குரியதான அந்த 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 தரிசனத்தை, அந்த அழைப்பை, அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். மூன்றாவதாக தேவன் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் அது நம் பலுகி பெருகக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம். இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு வருகிற ஒரே ஒரு வார்த்தை, நமக்கு என்ன உண்டாகுமாம்? தேவ கோபமும் தேவனுடைய சாபம். தேவ கோபம் நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி சொல்ற போதுமா? இப்படிப்பட்டவைகளை நிமித்தம் பவுல் சொல்ற வார்த்தை இங்க என்ன வார்த்தை சொல்றாரு? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கு? நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கேன். எப்படிப்பட்டவைகள்? எப்படிப்பட்டவைகள்? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரகாராதனை, பொருளாசை, இவைகள் ஒன்றும் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளை நின்று நீங்கள் என்ன செய்யணும்? விலகணும். அப்படி கீழ்ப்படியாதவர் பிள்ளைகள் மேல என்ன வரும்? தேவ கோபம் வரும். நீ விலகிரு. இன்னைக்கு சில விஷயத்தை விட்டு நம்ம விலகணும். ஆண்டவர் அதான் சொல்றார், தேவ கோபம் வரும், தேவனுடைய கோபம் வரும். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எவைகளின் பொருட்டு, அதுக்கு முந்தின வசனம். ஆகையால் ஐயா இவைகள் எல்லாம், இதெல்லாம் சரீரம் தான் உண்டாக்குதான். பவுல் சொல்ற, இந்த சரீரத்தை அழித்து போடு அப்படின்னா போய் வேற எதுவும் பண்ணக்கூடாது. உன் சரீரத்தை கட்டுப்படுத்து. மாம்ச கிரியைகளை இருந்து உன்னை விலக்கி கொள். நீ செல்போனில் தேவையில்லாத படங்கள் எல்லாம் வருது. இதெல்லாம் மாம்சம் தூண்டுது. காலையில் எந்திரிச்ச உடனே அதை பார்க்க சொல்லுது. உடனே ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை தருகிறார். ஏன் நித்திரை வரமாட்டேக்கு? ஏன் வரமாட்டேக்குன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த வேத வசனம் பொய்யா? உன் சிந்தையை முதல்ல பரிசுத்தப்படுத்து. உன் சிந்தையை முதல்ல என்ன செய்யணும்?
பரிசுத்தப்படுத்து. நான் அடிக்கடி சொல்கிறேன், எனக்கு ஏதாவது ஓவர் ப்ரெஷர், ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது வந்துன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், தலைமையில் கை வச்சுட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனை ஒன்றும் என்னால் தாங்க முடியாது, எனக்கு இன்னைக்கு ராத்திரி என்ன வேணும், நல்ல தூக்கம் வேணும்னு சொல்லுவேன். அன்னைக்கு தூங்குற மாதிரி நான் ஒரு நாளும் மற்ற நாள் தூங்கவே மாட்டேன். தோத்திரம். நீ அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. இங்க பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை விட்டு நீ என்ன செய், விலகு, உன் மாம்ச சரீரத்தை அழிச்சு போடு, சிந்தனையை பார்த்துக்கோ. உன் கூட ஒருத்தர் பழகிறார் அப்படின்னா எதை வச்சு பழகிறாங்கன்னு பார்த்துக்கோ. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அந்த தெய்வ ஞானம் வேணும். அது இல்லை அப்படின்னா உனக்கு பெரிய ஆபத்து வரும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் தேவ கோபம் வரும். உன் மாம்சத்தை, மாம்ச சிந்தைய, மாம்ச எண்ணத்தை அழித்து போட ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் நான் யார் தெரியுமா? 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே. இங்க இல்ல, இங்க நமக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். ஆனா நம்ம நாட்டமெல்லாம் எதா இருக்கணும் சொல்லுங்க? மேல போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? பிளெயின்ல போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆசை தானே. பிளெயின் ரோட்லியா போவோம், எங்க போவோம், எங்க போவோம்? அப்போ மேலே போகணும்ல, மேலே போகணும்னு, வானத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வேணும்ல. அல்லேலூயா. பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பாதி வானம் வரை பறந்திடுவேன். ஆண்டவர் நமக்கு சிறகு தருவார் பறக்க. மேலானது நாடு பவுல் சொல்றார். நீ கீழானது நாடாத, கீழானது இந்த மாம்சத்திற்குரியவைகள், அதை அழிச்சு போடு. செல்போன்ல தேவையில்லாதெல்லாம் தயவு செய்து பார்க்காது. அதெல்லாம் உன்னை நரகத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். செல்போன்ல இன்னைக்கு சூதாட்டம் நிறைய நடக்கு, அதுக்கெல்லாம் அடிமையாயிராத. உன் சம்பாத்தியெல்லாம் போயிடும், நீ தெருவுக்கு வருவ. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது விரியனை போல என்ன செய்யுமா, கொத்தும். நீதிமொழிகள் சாலமோன் சொல்றார், சாராயத்தை நாடி ஓடுகிற உனக்கு ஆரம்பம் ஐயோ, உனக்கு நல்லா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் குடிக்கும்போது நல்லா இருக்கும். ஆனா குடிச்சு குடிச்சு உன் குடும்பம் சீர்கெடும் போது தான் உனக்கு தெரியும், உன் உடம்பு கெட்டு போகும்போது தான் உனக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை அவனே எழுதி வச்சிருக்கான், அரசாங்கமே எழுதி வச்சிருக்கு, குடி குடியை. ஆமா, அவன் எழுதி வச்சா விற்கிறான். ஆனா நம்ம ஆளு போய் குடிச்சிட்டு சாகுறான். வாழ வேண்டிய வயசுல சாக வேண்டியவர்கள் அல்ல, நம்ம வாழ்ந்து சாதிக்க வேண்டியவங்க. தேவ கோபம் நம்மேல் வராதபடிக்கு நமக்கு ஒண்ணு தெரியணும், நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம மேலானவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, தேவ கோபம் ஒரு சாபமா மாறிடுங்க. கீழ்ப்படியாமல் போனால் சாபம். நீங்க உன் வாழ்க்கையில விட வேண்டியது என்னது? மாம்சத்திற்குரிய இந்த பாவ காரியங்களை உங்ககிட்ட எதிலிருந்து என்னென்னலாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுரு, எல்லாம் விட்டுரு. இந்த கை யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? இந்த கையினால தான் நீ திருவிருந்து வாங்குற. இந்த கையினால தான் எதை வாங்குற? திருவிருந்து வாங்குறீங்களா? வாங்குறவன் வாங்கலையா? இந்த கை எப்படி இருக்கு? இந்த கையில இயேசுவின் ஆணிப்பாய்ந்த கரம், ஆணிப்பாய்ந்த கரம் இது. அதற்கு ஒப்பான ஒரு கரம், உன் கரம் எப்படி இருக்கு நீங்க யோசிப்பாரு. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பல முறை சபையில சொல்லியிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டு வராதேன்னு. கையில இந்த இது என்ன, இது போடாத. ஆமா, அது என்னமோ ஒரு கோழி, போடாதன்னா போடாத. அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அது ஏசப்பாவுக்கு பிடிக்காதுங்க. இது போட்டாதான் நீ அழகா இருக்கியா? என்ன சூப்பரா ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு. உங்களை மாதிரி அழகுள்ளவங்க யாராவது இருக்காங்களா?
ஒருத்தருமே இல்லைங்க. இந்த அழகை விட மேலான அழகு ஒன்றும் வேண்டாம் நமக்கு. இதெல்லாம் இந்த பூமிக்குரியது. இவைகள் எல்லாம் நம்ம எதை கொண்டு வருதுன்னா பாவத்துக்கு நேரம் கொண்டு போகுது. நான் கிறிஸ்துவோடு கூட உட்கார வேண்டிய ஆளு, இயேசுவோடு உட்கார வேண்டிய ஆளு. அதனால அவர் சொல்றாரு, நீ மேலானதை பாரு, இந்த பூமிக்குரியதை நீ பார்க்காத. இவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருமா? பவுல் கொலோசிய சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அழிந்து போகும் உங்கள் அவயவத்தை அழித்து போடுங்கள். இந்த இச்சையை தூண்டுகிற அவயவத்தை அழிச்சு போடு, அழிச்சிரு. ஒரு சூடு போட்டா, ஏன் பிள்ளைக்கு நம்ம சூடு போடுறோம்? ஒரு தப்பு பண்ணுனா மறுபடியும் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றோம்? திரும்பி நம்ம பிள்ளைகள் அதை செய்யுமா? அதை பார்த்தாலே அவனுக்கு என்ன வரும்? ஆமா, இப்ப நம்ம பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொன்னார், நான் அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரவான். எல்லாத்துக்கும் சூடு போட்டாதான் சரி வரும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமை போனால் தேவனுடைய கோபம் வரும். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். சவுல் யாருங்க? அவரு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. அவர் கழுதையை தேடி போனாரு, கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சார். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால ஒரே நொடியில் அவனுடைய பதவி தூக்கி எறிஞ்சிட்டார். அவன் மேல என்ன வந்துச்சு தெரியுமா? அசுத்தாவி. அசுத்தாவி வந்துச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி ஆண்டவர் எடுத்துட்டு இன்னொரு ஆவியை கொடுத்துருவாரு. அசுத்தாவி வந்துடும். இந்த அசுத்தாவி வந்துட்டுனா தான் கோபம் வருது. வீட்டுக்குள்ள பிளேட் பறக்குது, டம்ளர் பறக்குது, கை நீட்டப்படுது, காலு நீட்டப்படுது. எல்லாம் இந்த கோபத்தினால. இதெல்லாம் அசுத்தாவி உள்ள இருக்கிறதுனால. இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்க ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கவனித்துப்பார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிதல் உள்ளவனானார். இன்னைக்கு கீழ்ப்படிதலினால நமக்கு கிடைக்கிற நன்மைகள், நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நித்திய ரட்சிப்புக்கு ஏதுவான நம்பிக்கையை நாம் அவருடைய கரத்தில் பெற்றுக்கொள்கிறோம். நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியாமையினால் வருகிற காரியம் தேவ கோபம், தேவ சாபம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை தள்ளி விடுவார். கொடுத்திருக்கிற காரியத்தில் நாம் சரியா இல்லை என்றால் அதை புடுங்கி கர்த்தர் சவுல் கையில் இருந்ததை தாவீது கையில் கொடுத்தது மாதிரி கொடுத்துருவார். அதனால் எச்சரிக்கையாக இருப்போம். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் இந்த காலையில் தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த நல் வார்த்தைகள், தேவன் நம்மோடு கூட பேசின இந்த அருமையான வார்த்தைகள், பலியை பார்க்கிலும் மேலானது கீழ்ப்படிதல் உத்தமம். பலியிலும் மேலானது கீழ்ப்படிதல். இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? என்னை நடத்துகிற என் போதகர், என்னை நடத்துகிற என் போதகர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? என்னுடைய அவயவங்கள் இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்கிறதா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவ ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் என்கிற பயம் எனக்குள்ள இருக்குதா? நீங்க உலகத்தை ஏமாத்தலாம், ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்க அப்பா அம்மாவை ஏமாத்திரலாம், பாஸ்டரை ஏமாத்திரலாம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியலன்னு நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவர் வீடியோ கேமரா வச்சிருக்காரு. அவருடைய 7 கண்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு வரும்போது ஆண்டவர் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்பாரு. அப்ப ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சொல்லவே முடியாதுங்க. நான் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணத்தை தார், ஒரு நல்ல குணத்தை தார். என்னை நடத்துகிறவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே.
அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு தாரும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிதல் மேன்மையானது. சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் முடிந்து விழுந்தார்கள். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உனக்கு ஒரு உயர்வு, மேன்மை. நீ வீழ்ந்து போன இடத்திலே தேவன் உன்னை தூக்கி நிறுத்த, ஆண்டவரே எனக்கு ஒரு கீழ்ப்படிதல் ஆவியை தாரும். நான் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த போது தேவன் மோரியாவிலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கர்த்தர் கேராரிலே குடியிருக்க சொன்ன போது 100 மடங்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லா துறவுகளும் தோண்ட தோண்ட மூடப்பட்டது. ஆனாலும் ரெகோபோத் என்கிறதான துறவு அது மூடப்படாமலே இருந்தது. எல்லையை கர்த்தர் விரிவாக்கினாரே. இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில அநேக துறவுகள் மூடப்பட்டு கிடக்கிறதா? இன்னைக்கு தேவன் உனக்கு ரெகோபோத்தாய் இருக்க போகிறார். உன் எல்லையை விஸ்தாரமாக்க போகிறார். உன் எல்லையை விஸ்தாரமாக்க போகிறார். மூடப்பட்ட துறவுகள் திறக்கப்பட போகிறது. உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள், உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த காலையில திறக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரே நீர் சொல்லும்படியேன் கேட்கிறேன். உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் கதவுகளை திறக்க போகிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை உனக்கு நான் தருவேன். தேவன் விரும்புவதெல்லாம் என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படி போது நான் அவனை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை தாரும். என்னை நடத்துகிறவளுக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. என் கணவனுக்கு, என் மனைவியின் வார்த்தைக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தில் அன்பு நிலைச்சு நிற்கணும். கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே, கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கீழ்ப்படிதல் எங்களுக்கு ஒரு உயர்வை தரும் அல்லவா? அந்த உயர்வை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னதர். சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே கொடுத்தி ஐயா உம்மையே. அல்லேலூயா. உலகின் இரட்சகரே உன்னதர். நம்மை வாழ வைப்பதற்காக சிலுவையிலே நமக்காக தொங்கின இயேசு அவருடைய பிதாவின் சித்தத்திற்கு தம்மை கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார் அல்லவா?
இந்த நாளிலே நம்மை வாழ வைத்த இயேசு அவர் செய்தது போல இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்வு வேண்டுமானால் எனக்கும் அந்த கீழ்ப்படிதலையும் அந்த தாழ்மையும் ஆண்டவரே நீர் கற்றுத்தாரும் என்று சொல்லி தெய்வ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரையும் மட்டும் நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை மையமாய்த்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட கீழ்ப்படிதலும் தாழ்மையை குறித்து ஆண்டவரே, யாருக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே, கீழ்ப்படிதனால் வருகிற நன்மைகள் என்ன, கீழ்ப்படியாமையினால் வருகிறதான காரணம் என்ன, தீமைகள் என்ன என்பதை இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். பலவீனத்தோடு கூட இருக்கிற ஆண்டவரே பாப்பா சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய மகளுடைய படுக்கையை நீர் மாற்றும், சுசலாமாவுடைய பலவீனங்களை மாற்றும், இன்னும் தங்கராஜபுரருடைய பலவீனங்களை மாற்றும். ஆண்டவர் இனி யார் யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தோடு கூட இருக்காங்களோ பூமிநாதன் ஐயாவுடைய பலவீனங்களை மாற்றும். ஒவ்வொருடைய பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். இங்கே வந்தவள் யாராயிலும் பலவீனமாக இருப்பார்களே, ஆனால் இசப்பா உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவைகளோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபையும் கத்தத்தாள் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினவர், மீதமுள்ள நாட்களில் எங்களை நடத்தி ஒரு புதிய மாதத்துக்குள்ள கடந்து வர கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். கடந்து போகிற பிள்ளைகளோடு கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.